ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இப்போ வந்து சம்மர் ஹாலிடேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது டெசர்ட்டு ஸ்நாக்குன்னு ஏதாவது செஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறேன், ரபடி கேக். இந்த கேக் பார்த்திங்கன்னா அவனெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டவ்லேயே நம்ம இன்றைக்கி இந்த கேக்கை செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரபடி கேக் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ரபடியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பால் வந்து 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இப்போ பால் காய்ச்சிட்ருக்கிற டைமில் நம்ம கேக்குக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கேக்கை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ரவுண்டாக வேறு ஏதாவது கிண்ணமோ இல்லை வேறு ஏதாவது பேன் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ வச்சு ஃபுல்லாக அந்த பேனை ஃபுல்லாக வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு பட்டர் ஷீட்டோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதில் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் மறுபடியும் பட்டரோ இல்லை ஆயிலோ வச்சு ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஆறின பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகரை வந்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லா கரையணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அந்த விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வேறு ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, இது மூணுத்தையும் சேர்த்துட்டு ஒரு சீவை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும்போது மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணும்போது கூட ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட்டி இல்லாமல் எல்லாம் அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பால் மொத்தத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணாவே போதும். இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னா அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி மூடியை வச்சு மூடிக்கோங்க. எந்த கேப்பும் இருக்கக்கூடாது. மூடியில் வந்து எந்த ஹோலும் இருக்கக்கூடாது. அந்த ஸ்டீம் வந்து வெளியில் வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி மூடியை வச்சு மூடிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஹெவி பாட்டம் தவா எடுத்திருக்கேன். இதை வந்து ஆல்ரெடி 4-5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரோட பேனை வந்து மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு உங்கள் பர்னர்லேயே எந்த பர்னர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கோ அதில் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 27 to 30 மினிட்ஸ் இந்த கேக்கை வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா பாதியாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பவுடர் சுகர் இருந்ததுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரபடிக்கு பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஒட்டியிருக்கிற அந்த பால் ஆடெல்லாம் வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி அந்த பாலில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கேக்குக்கு மேலே ஊத்தும்போது அது நல்லா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும். ரபடி வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். பட் நம்ம கேக்குக்கு மேலே ஊத்த போகிறதுனால இதை வந்து கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோட பேன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால கேக் வந்து மேலே வரைக்கும் வந்துடுச்சு. நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேக் நல்லா ஆறின பிறகு மேலே வந்து ஒரு பிளேட்டை வச்சு இந்த கேக்கை டர்ன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கேக்கை பேக் பண்ணது பார்த்தீங்கன்னா 32 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த அளவுக்கு பேக் பண்ணாதீங்க. 27 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக பேக் பண்ணதுனால கீழே வந்து கொஞ்சம் டார்க் கலராக வந்துடுச்சு. ஸோ இப்போது நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக டைம் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த பிளேட்டுக்கு இந்த கேக்கை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது கேக் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸ்டவ்வில் பண்ண மாதிரியே இல்லை, அவனில் பேக் பண்ணி வந்த கேக்கு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஃபோக்கோ வச்சு அந்த கேக்குக்கு மேலே எல்லா இடத்துலையும் நல்லா குத்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரபடியை எல்லாத்தையும் அந்த கேக்குக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ரபடி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஹாலிடேஸில் கண்டிப்பாக ஒரு வாட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி இது கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படின்னா நீங்கள் இதை டெசர்ட்டாக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக்கை பார்த்தீங்கன்னா நான் இம்மீடியட்டாக கட் பண்ணுறேன். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த ரபடி வந்து நல்லா உள்ளே அந்த கேக்குள்ளே நல்லா இறங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் நான் இப்போ கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அந்த ரபடியும் நல்லா ஜூஸ் எல்லாம் இறங்கிச்சுன்னா இன்னமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.